படம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் a show of ஹைஃபை. இன்னைக்கு நம்ம தியேட்டர் அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த ஹைஃபை மூவிஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தான் எல்லைக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா 2040 இந்தியா எப்படி இருக்குங்கிறத கான்செப்டாக வச்சு தான் இந்த மொத்த படத்தோட ஸ்ட்ரக்சருமே இருக்குது. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா எல்ஐகேன்னு ஒரு ஆப்பை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஆப் வந்து 2040 ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்குது. அதனாலே அந்த ஆப்புக்கு எல்லாருமே அடிக்ட் ஆயிடுறாங்க. அந்த அடிக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத்தோட மியூசிக்லாம் ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசித்த எனக்கென யாரும் இல்லை சாங்லாம் இந்த படத்தில் அழகாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ தியேட்டர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் மனிதன் தெய்வமாகலாம். செல்வராகவன் நடிப்பில் வெளிவந்த படமாக தான் இந்த படம் இருக்குது. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குக்கிராமம் இருக்கும். அந்த குக்கிராமத்தில் சுத்தமாக ரோடு வசதியும் கரண்ட் வசதி எந்த வசதியுமே இல்லாமல் தான் இருக்கும். இதனாலே அந்த ஊரில் நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுப்பாங்க. அந்த மனுவுமே ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செல்வராகவனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்காமல் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்குமே கல்யாணம் நடக்கும். அவர் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவரோட மேரேஜ் லைஃப் எப்படி போகுது, அந்த ஊருக்கு ரோடு கரண்ட் வசதியெல்லாம் கிடைச்சதா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டேரக்டர் கிராமத்து லைஃபை ரொம்பவே அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால படம் பார்க்கும்போது லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் உங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசெண்டான மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படமும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ அடுத்ததான் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த ஹைஃபை ஷோஸில் பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் இந்த பாய்ஸ். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பாய்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக காமிக்ஸ்லலாம் சூப்பர் ஹீரோ இருக்கவங்கள தான் நல்லவங்களாவே காமிப்பாங்க. ஆனால் இந்த பாய் சீரிஸில் அப்படியே ஆப்போசிட்டாக சூப்பர் ஹீரோ இருக்கவங்க தான் ரொம்ப கெட்டவங்க. நார்மல் மனுஷங்க ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க. இந்த நார்மல் மனுஷங்க அந்த சூப்பர் ஹீரோஸை எப்படி கொள்றாங்கிறத இந்த வெப் சீரிஸோட கான்செப்டாகவே இருக்குது. இதில் வர ஹோம்லேண்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வெப் சீரிஸ்க்கு ரொம்ப பெரிய பில்லராகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய மாஸ் எலிமெண்ட்டாகவே இருக்குது. இந்த வெப் சீரிஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் உங்களை ரொம்பவே எங்கேஜிங்காக தான் வச்சுருப்பாங்க. சில அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் அனகோண்டா. இதுக்கு முன்னாடி வந்த அனகோண்டா சீரீஸ்லாம் ரொம்பவே த்ரில் அண்ட் சஸ்பென்ஸாக தான் கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அனகோண்டா மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி எலிமெண்ட்டோட தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் இந்த ஜங்கலில் இவங்க அனகோண்டா காமிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே எங்கேஜிங்காக தான் நம்மளை வச்சுருக்காங்க. அது இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்க காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதில் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூட்டுக்காக காட்டுக்கு போவாங்க. அப்போது அங்கே அனகோண்டாவும் பார்ப்பாங்க. அந்த அனகோண்டா வர சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் இருக்குது. என்னதான் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்தாலும் சில காமெடி எலிமெண்ட்லாம் வச்சு படத்தை ரொம்பவே எங்கேஜிங்காக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தமிழ் டப்போட இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் நிலவே. ஒரு எமோஷனல் எலிமெண்ட்டோட வந்த படம் தான் இந்த நிலவே. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் ஒரு போய்ட்ரிக்கான மூவியாக தான் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வர கப்புள்ஸை சுற்றி நடக்கிற எமோஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மையமாக கொண்டு தான் இந்த மொத்த படமே நகரும். இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. இவங்க யூஸ் பண்ண கலர் டோன்லாம் ஒரு ரிச்சுவல் எஃபெக்டை தான் கொடுக்குது. இந்த படத்தில் எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் மாஸ் எலிமெண்ட் விரும்புகிற ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கானது இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி விரும்புகிற ஆடியன்ஸா அப்போ இந்த படம் உங்களுக்கானதாக தான் இருக்கும். இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் ஃபைவ் நைட் ஃப்ரைடே சீசன் 2. பார்ட் 1 வந்து ஹாரர் விரும்புகிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டாகவே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பார்ட் 2வும் ஆடியன்ஸ் கொண்டாடும் விதத்தில் தான் இருக்குது. இதில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கிற அமானுஷம் அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் எல்லாமே ஹாண்டடான சீக்வல்ஸோட தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் டார்க் ஹாரர் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்டுமே
பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். சில இடத்துல முன்னாடி என்னென்ன சீன்ஸ்லாம் வருதுன்ட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு ஹாரர் விரும்புகிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹாரர் விரும்புகிற ஆடியன்ஸா, அப்போ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கானதாக தான் இருக்கும். ஹைஃபை ஷோஸில் நம்ம பார்க்க போகிற படம் தான் தாய்க்கிழவி. ராதிகா சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த தாய்க்கிழவி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி எலிமெண்ட்டோட தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல் எமோஷனோட தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு பெரிய பில்லரு ராதிகா சரத்குமாரோட ஆக்டிங் தான் சொல்லணும். ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்களோட சீன்ஸ் மட்டும்தான் ரொம்பவே முக்கியமானதாகவே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது ராதிகா சரத்குமாருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமிங் கொடுத்துருக்கலான்னு தான் தோணும். இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டேரக்டர் ஒரு கிராமத்து சீனை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. படத்துக்கான மியூசிக்குமே படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட்டாக தான் இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இப்போ ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்க போகிற வெப் சீரிஸ் தான் காக்கி சர்க்கஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் வந்த வெப் சீரிஸாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கிரைமை கலந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருந்திருப்பாங்க. இதில் வர போலீஸ்லாம் எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒரு காமெடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே காமெடி கிரைம் இப்படி கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மியூசிக்குமே இந்த வெப் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ்க்கான ஸ்டோரி டெப்த்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் தான் தோணும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வெப் சீரிஸாக தான் இருக்குது. இப்போ இந்த வெப் சீரிஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹைஃபை ஷோஸில் பார்க்க போகிற படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். லவ்வில் நடக்கிற சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா என்ன ஆகும், அதுதான் இந்த படத்தோட கான்செப்டாகவே இருக்குது. இதில் நடித்த கேஸ்டிங்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் படத்துக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக்குமே படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட்டாக தான் இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லவ் ரொமான்ஸ் விரும்புகிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் படமாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற படம் தான் காதல் கதை சொல்லவா. விஜய் சேதுபதிகிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் ஒரு படம் எடுக்கணும், அது மக்களோட காதல் கதையை தான் படமாக எடுக்கணும்ட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்படி அந்த ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு 2 பொண்ணுங்களும் பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு ஜெயராம் கூட நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. இன்னொரு பொண்ணு நக்குல் கூட நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. இந்த 2 இன்சிடெண்ட்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைனாகவே இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் லென்த்து வேணுங்கிறதுக்காக தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய வச்ச மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்கும்போது படம் லைட்டாக போரிங்காக தான் ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால படம் லைட்டாக ஸ்லோ டவுனாக போகிற ஃபீல் தான் தெரியுது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஜெயராம், நக்குல் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இது ஒன் டைம் வாட்சபிளான டீசென்ட் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் ஹைஃபை ஷோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர். படம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம்.